ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தீஸ்வர். ஹாய் சொல்லுமா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 4-5 நாளாக என்னால் கண்டினியூ வீடியோ தர முடியல. பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நித்யஸ்ரீக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால அது என்னால் சந்தோஷமாக வீடியோ எடுக்க முடியல. இப்போ வந்து ஷார்ட்ஸில் மட்டும் கொஞ்சம் வீடியோ போட்டுருந்தேன். அது வந்து பழைய வீடியோக்கள். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நித்யஸ்ரீக்கு வந்து காலில் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன நடந்ததுன்னா, அவள் வந்து எப்பயுமே வந்து அவங்க அப்பா கூட சேர்ந்து வாக்கிங் இல்லை, வீட்டிலே உட்காந்து யோகா பண்ணுவா. அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி பண்ணுவா. அப்படி நிறைய விஷயங்கள் வீட்டில் தான் பண்ணிட்டு இருக்கா. அன்றைக்கி அப்படி தான் ஏதோ பண்ணிட்டு இருந்துக்கா. அவங்க அப்பா வந்து வேற ஏதோ வேலை பண்ணிட்டு இருந்தாரா, தூங்கிட்டு இருந்தா தெரியல. எனக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு நினைக்கிறேன். நான் கிச்சன்ல இருந்தேன், தோட்டத்தெல்லாம் வேலை முடிச்சுட்டு நான் கிச்சன்ல இருந்தேன். இவ வந்து தனியாவே பண்ணி இருந்திருக்கா. அப்படி காலை தூக்கி பண்ணும்போது, எக்ஸசைஸ் பண்ணும்போது காலை முட்டி மடங்கி கீழே வந்து இந்த முட்டி வந்து இப்படி வந்து உக்காந்துட்டா. இதுதான் நடந்தது. இவ அப்படியே உட்காந்த இதுலயே எங்கெல்லாம் கூப்பிட்ட அம்மா வந்து அதுவும் எப்படி கத்துனா, அப்பா காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு கத்துறா. அப்புறம் எல்லாரும் நானு பிரியா அவங்க அப்பா எல்லாரும் ஓடி வந்து அப்புறம் தூக்கி பட்டுன்னு எண்ணெய்லாம் தடவி சரி பண்ணோம். சரி, ஈவினிங்கோ எப்படியா இருந்தாலும் டாக்டர்கிட்ட காமிச்சிருவோம்னு சொல்லிட்டு காமிச்சு இன்ஜெக்ஷன்லாம் போட்டோம். டாக்டர் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்ப்போம், நிறைய வேற ஏதாவது பெயின், ஏன்னா நார்மலாக மாதிரி ஏதாவது கிராக் இருந்ததுன்னா உள்ள வலி அதிகமாக இருக்கும், அப்படி இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம், இல்லைன்னா வேண்டாம்னு சொல்லிட்டாரு. நாங்களும் சரின்ட்டோம். ஒரு 2 நாள் பார்த்து அப்புறம் மறுபடியும் வந்து கால் வந்து நடக்க முடியாமல் அதெல்லாம் இருந்தது அவளுக்கு. 2 நாள் லீவ் விட்டுட்டேன், ஸ்கூலுக்கு போகலை, விடாமல் தான் வீட்டில் தான் வச்சுருந்தேன், ஸ்கூலுக்கு விடாமல். அப்புறம் மறுபடியும் போய் டாக்டர்கிட்ட பார்த்தோம். பரவாயில்ல, நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ஒன்றும் உள்ள எதுவும் பிரச்சனை இல்லை, ஆனால் எக்ஸ்ட்ரா வேண்டாம், மெடிசன் மட்டும் கொடுக்குறான்ட்டு இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட்ஸ்லாம் கொடுத்தாரு. சாப்பிட்டுட்டு இருந்தோம், கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நாள் கழிச்சு நம்ம ஸ்கூலில் போய் விட்டுட்டு வந்தேன். நான் தான் போனேன். இவ வந்து என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னா, அன்றைக்கி ஸ்கூலுக்கு விட்டுருக்கூடாது. பிள்ளை கால் வலிக்குதுன்னு சொன்னா என்கிட்ட. சரி, இருந்தாலும் 2-3 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் விட்டேன். ஒருவேளை அவள் வந்து சும்மா சொல்கிறாள், இந்த மாதிரி டாக்டர் சொன்னதான் நான் நினச்சிக்கிட்டேன். சரி, ஒன்றும் இல்லைன்னு சொன்னோடனே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இவன் நான் கொண்டு போய் விட்டுட்டேன். இவன் அது இதில் என்ன தேவைன்னா, மாடி ஏறி போகணும். குழந்தை காலை தாங்கி தாங்கி அந்த மாடி ஏறி இருக்கா போல. புக்கு வேற, நான் இதுக்காக 2-3 புக்கு எடுத்துட்டு தான் கொடுத்து விட்டுருந்தேன். இருந்தாலும் அதை தூக்க முடியாமல் தூக்கி அமுக்கி அமுக்கி போனதில் கால் நல்லா வீங்கிடுச்சு அவளுக்கு. அந்த வீக்கம் வந்த உடனே என்ன பண்ணேன்னா, சாயங்காலம் வந்து நான் இப்போ கூட குளிச்சு முடிச்சு எல்லாம் பண்ணதேன். நைட்டு பார்த்தா நல்லா புசு புசுன்னு கால் வீங்கிடுச்சு. என்னடா இப்படி வீங்கியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே பயமாக தான் இருந்துச்சு. வலிக்குதாமான்னா அவருக்கு சொல்ல தெரியல. அப்புறம் மறுபடியும் டாக்டர்கிட்ட போய் காமிச்சோம். அவரே நான் எப்பயும் போல் ஒரு இதை தான் ஊசி போட்டு மருந்து கொடுத்தாரு. சரி, அவள்லாம் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். சரி, அதனால நாங்கள் மறுபடியும் வந்தாச்சு. அது வீக்கம் குறையவே இல்லை. அப்புறம் தான் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த கை வைத்தியம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, எங்கள் அக்கா, அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அதெல்லாம் சேர்ந்து வச்சு தான் நான் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு கொஞ்சம் புளி இலையை பறிச்சிட்டு வந்து அதில் தான் கை வைத்தியம் பண்ண போகிறோம். அது எப்படி அது செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது தான் முயற்சி பண்ணணும். சரி, வாங்க பார்ப்போம். அந்த வீக்கத்துக்காக நாட்டு வைத்தியம் பாருங்க. அவங்க அப்பா போய் புளி இலையெல்லாம் பறிச்சிட்டு வந்தார். புளி இலை, கொஞ்சம் சுண்ணாம்பு, மஞ்சப்பொடி இதை போட்டு அரைச்சி கொஞ்சம் குறப்பாக வானலில் சூடுபடுத்தி அந்த கட்டில் வச்சு அதாவது அந்த வீக்கத்தில் வச்சு துணியை வச்சு அப்படியே லேசாக சுற்றி எடுத்து வச்சிங்கனாக்கா அந்த வீக்கம் குறையும்னு சொல்லியிருந்தாங்களாம். அதனால தான் இந்த புளி இலை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இது ரொம்ப தூரம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கு. இங்கே எங்கள் சுற்று வட்டாரத்தில் எங்கேயும் கிடைக்கல. அதனால் வந்து அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதை ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அதை கட்டு போடும்போது பார்க்கலாம். வேறு என்ன போகும்? மூட்டு வலி, சுளுக்கு. இது இலை கொஞ்சம் காஞ்ச மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, காஞ்சி இருந்தாலும் பரவாயில்ல, அது வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அதை ரெடி பண்ணிருக்கு. இந்த வீக்கம், இந்த சுளுக்கு பிடிச்சது அதுக்கெல்லாம் வைக்கலாமா. அது எனக்கு இதை பற்றிய டீட்டெயில்ஸ் தெரியாது. அது அவருக்கு தெரிஞ்சு அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்து இதை பண்ணியிருக்காரு. பார்க்கலாம், இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வானலில் வறுத்துட்டு கொண்டு வந்து நிச்சயஸ்ரீ காலில் வைக்கும்போது பார்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு அந்த புளி இலை, இதை மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு வச்சுருக்கு. இப்போ இதை வந்து வானலில் வச்சு நம்ம லேசாக சூடு பண்ணி எடுத்துகிட்டு வரப்போகணும். இப்போ அதில் மஞ்சப்பொடி போட்டு லேசாக சூடு பண்ணி கொண்டு வந்திருக்கு. இனி கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இதை வந்து காலில் வச்சு கட்டணும். இப்போ கொஞ்சமாக சுண்ணாம்பு போட்டுக்கலாம். இது ஒரு நாட்டு வைத்தியம் தான். டாக்டர்கிட்டலாம் போயிட்டு வந்துட்டோம், ஆனாலும் வீக்கம் குறைஞ்ச மாதிரி தெரியல. இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. சரி, இது
ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் எப்படி நல்லா மிக்ஸ் பண்ணணும், கொஞ்சம் சூடு குறையணும், அனல் இருக்கு லேசா. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வைக்கணும். இது புளியை கூட சில பேர் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க, புளி நல்லா திக்காக கரைச்சி அதை வைக்க சொல்லி. எது எப்படியோ வச்சு சரியானா பரவாயில்ல, ரொம்ப கஷ்டமாக இருக்கு, அவன் நடக்கவே மாட்டேங்கிறா. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லாகவே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரத்தில் கால் எப்படி இருக்கு பாருங்க, பிள்ளைக்கு கால் எப்படி தான் இருக்குது. உட்காந்து கீழே உட்காந்து இந்த இடம்லாம் நல்லா பிளாக்காக போய் அந்த என்னடா சரியா போயிடும். நல்ல வீக்கம், விரலெல்லாம் இப்படி வீங்கிருக்கு பாருங்க. இங்க பாரு சரியா போயிடும். சரியா தங்க குட்டி இல்ல. கையால தான் எடுக்கிறேன். சரி சரி சரியா போயிடும். என்ன மருதாணி வைக்கிற மாதிரி தான் இருக்குல்ல. சரி ஏண்டா சரியா போயிடும். என்ன கொஞ்ச நேரம் பாப்பா கால் அழகாயிடும்ல. ஓகே இது என்ன சொல்றதுனே தெரியல. ஒரு பிரச்சனை போயிட்டு ஒரு பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கு. நானும் எவ்வளவோ எல்லாமே கடந்து போகும் தான் போயிட்டு இருக்கு. ஆனாலும் புது புது பிரச்சனைகள் செல்லக்குட்டிக்கு வந்துகிட்டே தான் இருக்கு. கஷ்டங்களை வந்து ஷேர் பண்ணிக்கவே கூடாதுன்னு நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி அவளுடைய பாசிட்டிவ் வைப்ஸ் மட்டும்தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இங்க கொஞ்சம் இடம் இருக்கு, இங்கேருந்து விரலெல்லாம் வச்சு அது மீந்து இருக்கு. சரி அது வந்து அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது கீழே விழுந்தது தான் இவ்வளோ பிரச்சனை. டாக்டர்கிட்ட காமிச்சாச்சு, எக்ஸ்ரே எடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்குது, மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கா. ஆனாலுமே வந்து இந்த வீக்கம் திடீர்னு வந்திருக்கு. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்னடா அவளுக்கு சொல்லவும் தெரியல. ஏன்டா சுடுதா இல்லையா? சரி ஹாப்பியாக இருக்கணும், என்ன பயப்படக்கூடாது, சரியாயிடும். என்ன ஓகே நைட்டில் ஒரு தடவை இல்லைன்னா காலையில் ஒரு தடவை, எப்பயாவது ஒரு தடவை வச்சு கட்டணும். உங்களுக்கு வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. அவளுக்கு வந்து எந்த எதுவும் என்ன சொல்றது, பூச்சி கடிச்சதோ இல்லை ஏதாவது அப்படி இப்படி எதுவுமே கிடையாது. நல்லா நார்மலாக இருந்தால் அந்த முட்டியில் மட்டும்தான் அவளுக்கு பெயின் இருந்தது. அதை காமிச்சோம், அது சரி பண்ணோம். திடீர்னு வந்து ஏன்னா அவள் நடக்காம அந்த காலில் தாங்கி நடந்ததுனால இருக்குமோ என்னன்னு தெரியல. 2 நாள் ஸ்கூலுக்கு அனுப்பல. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சது தப்பா என்னன்னு தெரியல. ஏன்னா மாடி ஏறி போகணும், அதனால அழுத்தம் கொடுத்து போனதுனால அந்த மாடிப்படி ஏறுறதுனால வந்து அவளுக்கு வீங்கிடுச்சா என்னன்னு தெரியல. எது எப்படியோ அவளுக்கு வந்து சீக்கிரம் குணமாயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நடக்கவே மாட்டேங்கிறா, ரொம்ப அதுதான் மனசு வருத்தமா இருக்கு. கீழே உட்கார மாட்டேங்கிறா, இப்போ சேர்லேயே உட்காந்துருக்கா, கட்டில் உட்காந்துப்பா, அப்படிதான் இருக்கு. சரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரச்சனைகள் ஒவ்வொரு ஸ்டேஜில் வருது. எல்லாமே கடந்து போகட்டும். இந்த பிரச்சனை இதோட காலோட போகணும். வேற ஏதாவது பிரச்சனைகள் வந்து நாளைக்கு கஷ்டப்படுறதோட கடவுள் இதோட போனாலும் ஒரு சந்தோஷம் இருந்தாலும் அவள் இப்படி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் நினச்சி கூட பார்க்க முடியல. சரி இதுவும் கடந்து போகட்டும். ஓகே பாய் சொல்லு. கட்டியாச்சு பாருங்க, இது இவ்வளோதான், அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் அவளை தூங்க வச்சு ஃபுல் ரெஸ்ட் தான் கொடுத்துட்டு இருக்கு. நான் ஸ்கூல்லையும் சொல்லிட்டேன் டீச்சர்கிட்ட, இந்த மாதிரி அவளை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ ஸ்கூலுக்கு வரல, ஒரு 4-5 டேஸ் ஆகும் லீவுன்னு சொல்லியாச்சுல்ல. ஹாப்பி தானே? ஆமாம். அதனால் பார்ப்போன்னு ஒரு 2 நாள் தொடர்ந்து வச்சுட்டு சரியாயிடுச்சுன்னா சந்தோஷம். இல்லைன்னா மேற்கொண்டு வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, அங்கே போனால் எண்ணெய் தடவி வழிச்சு விடுவாங்க. இது முடியல சரியாகலைன்னா தான் அங்கே போகிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. கடவுள் இதிலே சரி பண்ணிட்டாருன்னா ரொம்ப சந்தோஷம். இதுவும் கடந்து போகும் எப்பயும் போல். ஹாப்பி இன்னொன்று முக்கியமாக சொல்லணும், உங்கள் நிறைய பேர் இன்னும் பர்த்டே விஷ் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்ன எல்லாருக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணீங்க, எனக்கு வந்து பதில் பண்ண முடியல, கமெண்ட்ஸில் வந்து ரிப்ளை பண்ண முடியல. சாரி, மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நித்யா கூடவே இருந்து எல்லாம் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்குது. அதனால் என்னால் இப்போ கமெண்ட்ஸ் பண்ண முடியல. சாரி, மன்னிச்சுக்கோங்க. சரி பாய் சொல்லு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.